நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கவுனி அரிசி பாயாசம். அதாவது என்னென்னா பர்பிள் ரைஸ் கீர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயாசம். இதுக்கு நம்ம ஒரு அரை கப் கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இதை 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறிடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை வடிச்சிடலாம் நல்லா கழுவிட்டு. இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் நெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கவுனி அரிசியை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் எப்படியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணியும் ஊற வைக்கலாம். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 கப் தண்ணியும் 3 கப் பால் ஊற்ற போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பால்லையும் நம்ம வேக வைக்கலாம், இல்லை தேங்காய் பால்லையும் வேக வைக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காய் பாலும் ஊற்றலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியும் பாலும் எடுத்துட்டு இதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் விட போகிறேன். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வேகும். நீங்கள் கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே முழுசாக வேகாது. கவுனி அரிசி அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் இது எல்லாமே இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது 1-2 இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறம் முந்திரி வறுத்து போட்டால் முடிஞ்சுது. டேஸ்ட்டுக்காக நான் சுகர் போடுறேன். நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போதும். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் இது கொதிக்கணும். ஸோ இந்த பாயசம் பார்த்திங்கன்னா கேமராவுக்கு சரியாக தெரியல. இது ஒரு லைட் பர்பிள் லாவெண்டர் கலரில் இருக்கும் இந்த பாயசம். ஸோ அதனால தான் இது நம்ம பர்பிள் ரைஸ்ன்னு சொல்கிறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுறேன். எனக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். முந்திரி, திராட்சை, சிரோஞ்சி, அதாவது சின்ன பாதாம்னு சொல்லுவோம், கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம், அதையும் போட்டு நான் வறுத்து பாயசத்தில் கொட்ட போகிறேன். இது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பாதாம் போட்டுக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்ததை நம்ம இதில் போடுறோம். அதாவது முந்திரி, திராட்சை, கடப்பா ஆல்மண்ட் இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது எங்களோட வெப்சைட் தான். ஸோ ஒரு 12 to 13 இயர்ஸ்க்கு மேலே அதை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் இதுலேயே எக்ஸ்ட்ரா வேரியேஷன் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டுக்கு போய் பார்க்கலாம். டாப் 10 பாயசம் ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேரியேஷன் வேணால் இதில் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.